ஐஃபோன் 13 வாங்கலாமா? ஐஃபோன் 16 எஸ்இயே வந்துருச்சு. ஐஃபோன் 16 ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு. ஐஃபோன் 15 வந்து 55,000 56,000 கிடைக்குது. அப்படி இருந்தாலும் ஐஃபோன் 13 வாங்கலாமா? வாங்கினா எவ்வளோக்கு வாங்கலாம்? எந்த ரேட்டுக்கு வாங்கினா ஒர்த்து? எதுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸர் ஒரு ஐஃபோன் 13லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐஃபோன் 13 வந்து நீங்கள் ஐஃபோன் 14 12 வந்தாலும் பட் ஐஃபோன் 13 இருக்கிற மவுஸ் குறையில. எக்ஸாம்பிள் ஐஃபோன் 14 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐஃபோன் 12 வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது முடிஞ்சிடுச்சு, சேல் கிடையாது. ஆனால் ஐஃபோன் 13 மட்டும் ஏன் இன்னும் ஆஃப்லைனில் போயிட்டுருக்கு? ஏன்னா இந்த மாடல் தான் ஐஃபோன் சீரீஸ்லேயே மேக்ஸிமம் செலக்ட் ஆன சீரீஸ். ஐஃபோன் 13 நான் சொல்கிறது பழைய ஜென்ரேஷன்லாம் விட்டுருங்க, 6s 6 விட்டுருங்க. ரீசெண்டாக வந்த இந்த 11 12க்கு அப்புறம் 13 வந்து செம்ம ஹிட்டு. எங்கே பார்த்தாலும் 13 தான். அது காரணம் என்னென்னா அதில் இருக்கிற கேமரா அவுட்புட்டு ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஃபோனோட அந்த சைஸு, அந்த காம்பேக்ட் சைஸு, ஃபோனோட அந்த டிஸ்பிளே நிட்ஸு பார்க்கவே தாறுமாறாக இருக்குது. நல்லா ப்ரீமியமாக ஒரு எப்படி எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ப்ரீமியமான மாடல்ன்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஐஃபோன் 13ல் எங்கே தான் ஆப் இருக்குதுன்னு பார்த்தா 2-3 விஷயத்தில் ஆப் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அது என்னன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் ப்ரோஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கான்ஸ் சொல்லுவாங்க. நான் கான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்புறம் ப்ரோஸ் போடுவேன் வாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பேட்ரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு. இப்போ உள்ள 2025ல் நீங்கள் எல்லா பிராண்ட்லேயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் ஐஃபோனில் இன்னும் உங்களுக்கு தெரியும் பேட்டரி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த அளவுக்கு கொடுக்கல. இது லைட்டிங் போட்டு தான் இருக்கும், டைப் சி கிடையாது. சரிங்களா? டைப் சினே எங்கன்னா போட்டெல்லாம் கொண்டு போகலாம். இப்போ லைட்டிங் தான் இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபோனில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 5G நெட்வொர்க்கு, ஒரு மெட்டா ஆப்ஸ், வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஒரு ஃப்ளிப்கார்ட், ஓலெக்ஸ், இந்த மாதிரி ஒரு 12 ஆப் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஆன் டைம் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஹையஸ்ட்டாக. நான் சொல்கிறது ஃபுல்லு நான் வந்து 5G டேட்டாலாம் ஆன் பண்ணி நல்லா கால்ஸு, வாட்ஸ்அப்பு மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுமோ புஷ் பண்ணி யூஸ் பண்ணால் எனக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் 3.5 மணி நேரம் வருது. அது நான் 2.5 மணி நேரத்தில் 3.5 மணி நேரம்னா நான் கண்டினியூஸாக ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் டைம் கூட ஆஃப் பண்ணாமல் நான் ஏதாவது யூடியூப், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருந்தேன்னா 2.5 மணி நேரத்தில் 2.75 ஹவரத்தில் ஃபோன் செட்டு போயிடுது. இல்லை மேக்ஸிமம் நான் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3.5 ஹவர்ஸ் ஆகுது. இல்லை ப்ரோ நான் வந்து மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண மாட்டேன், கால்ஸ் பேசுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஐஃபோனில் கேமரா பெட்டராக இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி யூசேஜ் எனக்கு வேணும்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3.5 வந்து 4 ஹவர்ஸ் பேட்டரி நிற்குது. இதுதான் ஃபேக்ட்டு. இதுதான் இருக்கிற பெரிய மைனஸு. இப்போ உள்ள டெக்னாலஜியில் இப்போ உள்ள பேட்டரி பேக்கப் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனை நீங்கள் 100% சார்ஜ் போட்டு ஒரு ட்ரிப்பு, ஒரு லாங் டைம் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பவர் பேங்க் மஸ்ட்டு. பவர் பேங்க் இல்லாமல் லைட்டிங் கேபிள் நீங்கள் சார்ஜர் அடாப்டர் கொண்டு போய் தான் ஆகணும். இதை நம்பி நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. இதுதான் இருக்கிற பெரிய மைனஸு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ உள்ள 2025ல் 60 ஹெர்ட்ஸு. ஐஃபோன் 16லேயே 60 ஹெர்ட்ஸு, அது வேறு பஞ்சாயத்து. பட் ஆனால் ஐஃபோன் 13ல் 60 ஹெர்ட்ஸ் தான், 60 ஹெர்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது நான் ப்ரீவியஸாக ஆண்ட்ராய்டில் 120 ஹெர்ட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வச்சுட்டு வந்திருந்தேன். நான் ஐஃபோனில் 12 ப்ரோ, 13 ப்ரோ, இந்த மாதிரி ப்ரோ சீரிஸ் நீங்கள் போயிட்டு நீங்கள் டவுன்கிரேட் ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் இப்போல்லாம் வந்து 2000 கிட்ட போகுது, எல்லாருமே 2000 கிட்ட போகிறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே. பட் பயங்கர விசிபிளாக இருக்கான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. மேலே இருக்கிற அந்த அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது அந்தளவுக்கு சொல்கிறபடி இல்லை. கண்டிப்பாக ஒரே மஸ்ட்டில் ஸ்கேட்ச் ஆகுது. சாம்சங் மாதிரி இவங்க வந்து மற்ற பிராண்ட் மாதிரி இவங்க அந்த ப்ரொடக்ஷன் கொடுத்தனால நல்லா இருந்திருக்கும். ப்ரொடக்ஷன் சொல்கிற அளவுக்கு இல்லை. லுக்கு ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரோஸை பற்றி பார்க்கலாம். லுக்கு வந்து தாறுமாறாக இருக்குது, வேறு லெவல் லுக்கு. செம்ம ஒன் ஹேண்ட் யூஸு, நல்ல ஒரு காம்பேக்ட் ஃபோனு, நல்ல ஒரு கேமரா செட்டப்பு எல்லாமே கொடுத்து இப்போ ஒரு 45, 43க்கு நம்ம நிறைய இடத்துல கிடைக்குது. இது ஆஃபர் போக ஒரு 36 ரூபா, 37 ரூபாய்க்கு நீங்கள் ஐஃபோன் 13 வாங்கினீங்கன்னா இன்னும் 2025ல் ஒர்த்து. யாருக்குன்னா ஃபஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டில் ஐஃபோனுக்கு வர, எனக்கு ஐஃபோன் யூஸ் பண்ண ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஐஃபோன் 13 ஓகே. ப்ரோ ப்ரைமரியாக யூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் நிறையா வந்து ஒர்க்கிங் ஆப்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் டவுன்லோட் பண்ண முடியாது. இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒர்க் எதுவும் இல்லை, கால்ஸ் பேச வாட்ஸ்அப்னா ஜஸ்ட் ஓகே. லிமிட்டட் ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சார்ஜர் மஸ்ட்டு. எதுக்காக இந்த ஃபோனை இப்போ வாங்கணும்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் இன்னும் எப்போவுமே வந்து
அப்டேட் வைஸும் சரி அழகாக பர்ஃபார்மன்ஸும் சரி எந்த இடத்துல உங்களுக்கு குறைய வைக்காது. நீங்கள் ஒரு எண்டு லெவலில் ஐஃபோன் வாங்குறீங்க, ஒரு 35 ரூபா 36 ரூபா 37 ரூபாக்குள்ள ஒரு ஐஃபோன் 13 வாங்குறீங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஃபோனு, நல்ல லுக்கு, நல்ல ப்ரீமியம் மாடலு, நல்லா எனக்கு ஒரு இப்போதைக்கு என்ட்ரி லெவலில் நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக ஐஃபோன் 13 வாங்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேட்டரியும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோ நீங்கள் ஒரு ரெஃப்யூசரோ இருந்தீங்கன்னா பிரைமரி ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இது 2025 ஒர்த்தே கிடையாது. நான் சொன்ன ஃபஸ்ட் யூஸர் இருக்காங்கல்ல, ஐஃபோன் வாங்க போகிற ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு ஓகே. அதர்வைஸ் பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கால் குவாலிட்டின்னு பெட்டர் நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே வந்து வேறு லெவலு. உண்மையிலே படம் பார்க்குறதுக்கு கொள்றதுக்குலாம் 4K ஷட்டர் ஆகல நல்லா இருந்துச்சு. ஃபோன் காம்பேக்ட் சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளே வந்து செம்ம ரிச்னஸாக இருந்துச்சு. எல்லாமே ஓகே தான். ஐஃபோனில் குறை சொல்லணும்னா தேடி கண்டுபிடிச்சி தான் குறை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான குறைய இந்த 60 ஹெர்ட்ஸு பேட்டரி பஞ்சாயத்து, இந்த லைட்டிங் கேபிள், ஸ்லோ சார்ஜிங்கு, லைட்டாக வீடியோ ஹை குவாலிட்டியில் போகும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது.